வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பஜாஜ் ஃபினான்ஸ் நிறுவனத்தோட ஸோ லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ் பார்க்க போகிறோம். ஸோ 2000 2025 வரைக்கும் இந்த நிறுவனம் கொடுத்த பலன்கள் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே நமக்குலாம் ஒரு ஆசை இருக்கும். ஸோ ஒரு வேலைக்கு போனோம் அப்படின்னா ஒரு நல்ல வீடு, ஒரு கார், வசதியான வாழ்க்கை, இதெல்லாம் நமக்கெல்லாம் இருக்கணும்னு நமக்கு தோணும். இது எல்லாருடைய கனவும் கூட. இந்த கனவு இருக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு 25-30 வயசில் நம்ம ஜாபுக்கு போகிறோம் அப்படின்னா அந்த ஜாப் போகிறதுலேருந்து நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஜாப் போகிறீங்க அப்படிங்கும்போது உங்கள் வீட்டில் ஆல்ரெடி அம்மா அப்பா அவங்களாம் ஆல்ரெடி ஜாபில் இருப்பாங்க. நீங்கள் போகும்போது அது அவங்க நம்ம குடும்பத்துக்கான பாசிவ் இன்கம் மாதிரி தான் இருக்கும். அப்போ அந்த பாசிவ் இன்கம் எக்ஸ்ட்ரா வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை அழகான முறையில் எங்கெங்கெல்லாம் சேகரிக்க முடியுமோ அங்கெல்லாம் சேகரிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, காம்பவுண்டிங் அப்படின்றது ஒரு அழகான ஒரு மரம் உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும். காம்பவுண்டிங்கிறது சின்ன நீங்கள் செடியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. அந்த காம்பவுண்டிங் வளர வளர ஒரு பெரிய ஒரு ஆலமரமாக உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும். அந்த ஆலமரம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10-15 வருஷத்தில் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறதெல்லாம் நீங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும். நீங்கள் நிதி சுதந்திரம் அடைய முடியும் உங்களுக்கு 10-15 வருஷத்தில். ஸோ அது இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி எந்த முறையில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால் நம்ம இந்திய சந்தைகள் அடுத்த ஒரு 10-15 வருஷத்துக்கு நல்லாயிருக்கும். ஆல்ரெடி நமக்கு பலன் கொடுத்த நிறுவனங்கள் ஏறாலும். அதில் ஒரு நிறுவனத்தை பற்றி தான், பஜாஜ் ஃபினான்ஸ் அப்படி நிறுவனத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த நிறுவனம் என்னென்னலாம் பண்ணியிருக்கு, நம்ம அந்த நிறுவனம் கொடுத்த பலன்கள் என்ன, அந்த நிறுவனம் இப்போ எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இது மாதிரி வீடியோ கண்டிப்பாக வாரம் ஒரு தடவை ஒரு வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக நான் போடுற ஐடியாவில் இருக்கேன். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். பஜாஜ் ஃபினான்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம 1987 ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம். இப்போ இன்றைக்கி அந்த நிறுவனத்தோட மதிப்பு பார்த்திங்கன்னா 6 லட்சம் கோடி. 87 ஸ்டார்ட் பண்ண கம்பெனி பஜாஜ் ஃபினான்ஸ். ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா, பஜாஜ் ஃபினான்ஸ் ஒரு ஸ்கூட்டர் வாங்குறதுக்கு லோன் கொடுக்கறது தான் ஆரம்பித்தாங்க. அந்த நிறுவனத்தை பஜாஜ் ஃபினான்ஸ் அவங்க ஆல்ரெடி ஸ்கூட்டர் மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஒரு நிறுவனம். அந்த ஸ்கூட்டர் வாங்குறதுக்கு அவங்க மக்களால் இது உடனே ஃபுல் காசு கொடுத்து வாங்க முடியாது அப்படின்ற ஒரு காரணத்தினால பஜாஜ் ஸ்கூட்டருக்கு அவங்க லோன் கொடுக்க ஆரம்பித்தாங்க. முத அந்த லோன் கொடுக்க ஆரம்பித்த கம்பெனி தான் 2000 வாக்கில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லோன் கொடுக்குறத எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஏன் நம்ம ஸ்கூட்டருக்கு மட்டும் லோன் கொடுக்கணும், மற்ற இதுக்கெலாம் போகலாம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பேண்ட் பண்ணி இன்றைக்கி நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சம் மதிப்புள்ள நிறுவனமாக வந்திருக்கு. ஆஃப்டர் எக்ஸ்பேண்ட் கன்சூமர் லோன், பர்சனல், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பர்சனல் லோன், பிஸ்னஸ் லோன், டைரக்ஷன் கடன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ பார்த்தோம்னா 6 லட்சம் கோடி வேல்யூஷன் உள்ள கம்பெனி. இஎம்ஐ, பர்சனல் லோன், பிஸ்னஸ் லோன், ஒன் கஸ்டமர், மல்டிபிள் இன்கம். ஸோ பார்த்தோம் அப்படின்னா அவங்க நிறுவனம் இஎம்ஐ, பர்சனல் லோன், பிஸ்னஸ் லோன், ஒன் கஸ்டமர், அந்த பிஸ்னஸ் கொடுக்க ஒரு கஸ்டமர் மல்டிபிள் இன்கம்ஸ் கொடுக்குற அதாவது ஒரு கஸ்டமர் லோன் எடுத்தாங்க அப்படின்னா மல்டிபிள் லோன்ஸ் எடுத்து அந்த நிறுவனத்துக்கான வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இது இருக்குது. பஜாஜ் ஃபினான்ஸ் ஒரு லோன் கம்பெனி மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இட்ஸ் அ டேட்டா ட்ரைவன் ஃபினான்ஸ் ஜெயிண்ட். அதாவது வெறும் லோன் மட்டும் கொடுக்கறது இல்லை. ஸோ இது டேட்டா, அதாவது எப்படி சொல்கிறதுனா, ஆரம்ப காலகட்டத்திலேருந்து அவங்க இந்த மார்க்கெட்டில் இருக்கிறதுனால உங்களுடைய டேட்டாஸ் ஃபுல்லாகவே அவங்ககிட்ட இருக்கும். நீங்கள் எப்படியெல்லாம் உங்களுடைய வருமானம் என்ன, நீங்கள் எந்த இதில் வேலை செய்கிறீங்க. ஸோ நம்ம டேட்டாஸ் அவங்க வச்சு இப்போ டேட்டா வச்சு ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கஸ்டமர் பிஹேவியர், ஸ்பெண்டிங் பேட்டர்ன் எல்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு வித்தின் த 5 மினிட்ஸில் அவங்களுக்கு லோன் அப்ரூவ் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் போனீங்க ஒரு இஎம்ஐ எடுக்க போகிறீங்க, ஏதாவது ஒரு கார், ஒரு பைக்கோ, இல்லை நம்ம வீட்டுக்கு தேவையான ஏதோ ஏசியோ ஃப்ரிட்ஜோ ஏதோ வாங்க போகிறோம் அப்படின்னா அங்கே கண்டிப்பாக பஜாஜ் ஃபினான்ஸ் நிறுவனம் அங்கே கண்டிப்பாக இருக்கும். அங்கே நீங்கள் போய் ஒரு பேன் கார்டை மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். உங்களோட பேன் கார்டை வச்சுட்டு உங்களுடைய நீங்கள் என்ன இதில் வேலை செய்கிறீங்க, ஸோ அவங்களோட வரலாறையும் அவங்க எடுத்துக்கிட்டு உங்களுக்கு லோன் எவ்வளோ கொடுக்க முடியும் அப்படின்றத 5 நிமிஷத்தில் உங்களுக்கு லோன் அப்ரூவ் பண்ணி கொடுத்துருவாங்க. இன்றைக்கி அந்த முறைக்கு ரொம்ப இந்த நிறுவனம் பஜாஜ் ஃபினான்ஸ் மட்டும் இல்லை, நிறைய நிறுவனம், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஆகட்டும், ஜியோ ஃபினான்ஸ் ஆகட்டும். இன்றைக்கி ஜியோ ஃபினான்ஸ் பஜாஜ் ஃபினான்ஸோட போட்டி போகிற அளவுக்கு இன்றைக்கி எல்லா இடத்துலையும் ஜியோ ஃபினான்ஸ் வர ஆரம்பிச்சிருக்காங்க. பஜாஜ் ஃபினான்ஸ் இன்றைக்கி அதில் முதல் ஆரம்பத்தில் இருக்கிறனால எல்லா ஒரு இஎம்ஐ அப்படின்னு சொன்னால் பஜாஜ் ஃபினான்ஸ் இல்லாத அந்த இடமே இருக்காது. அந்த அளவுக்கு இஎம்ஐ ஆப்ஷன் பெரிய அளவில் இருக்காங்க. அதனால் அவங்களுடைய வருமானமும் அதிக அளவுக்கு, அதாவது இயர் ஆன் இயரில் அதிகரிச்சே போகுது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் மொபைல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ மொபைலில் இஎம்ஐ ஆப்ஷன் கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா டிவி, மொபைல், லேப்டாப், பைக், கார், இதுக்கு கோல்டு லோன், இது எல்லாத்துக்குமே மொபைலில் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அதில் மொபைலில் மொபைல் ஃபினான்சிங் ஒரு மான்ஸ்டராக இருக்கிற கம்பெனி அப்படின்னா பஜாஜ் ஃபினான்ஸ் நம்ம எடுத்துக்கலாம்.
ஸோ அதே மாதிரி பஜாஜ் ஃபினான்ஸ் ஹிஸ்ட்ரி பார்த்தோம் அப்படின்னா 1987 ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி. பஜாஜ் அதுக்கு முத பேர் வச்சது பஜாஜ் ஆட்டோ ஃபினான்ஸ் தான் வச்சாங்க. அதுக்கு வந்து ஆட்டோ ஃபினான்ஸ் ஏன் வச்சாங்கன்னா அவங்க தயாரித்த பைக்குக்கு அந்த மாதிரி அவங்க ஆட்டோ ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆட்டோ பைக்ஸுக்கு வந்து லோன் தரதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். பின்னாட்களில் இது வந்து பஜாஜ் ஃபினான்ஸ் அப்படின்ற, ஏன்னா எக்ஸ்பேண்ட் ஆகும்போது ஆட்டோக்கு மட்டும் இல்லை அப்படிங்கும்போது அது வந்து பஜாஜ் ஃபினான்ஸ் அப்படின்ற நேம் வந்து மாற்றிட்டாங்க. பஜாஜ் குரூப்பில் கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேற்பட்ட நிறுவனங்களில் ஆட்டோ, ஃபினான்ஸ், இன்சூரன்ஸ், ஸோ அந்த அனைத்தும் வந்து இவங்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. முதல் 2 வீலர் லோன் மட்டும் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அதுக்கு பிறகு பஜாஜ் பைக் வாங்குறவங்களுக்கு லோன் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. பிக் டேர்னிங் பாயிண்ட் 2000க்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா கன்சூமர் லோன்ஸ், பர்சனல் லோன்ஸ், எஸ்எம்இ லோன்ஸ், கிரெடிட் கார்ட்ஸ், அப்புறம் டிஜிட்டல் லெண்டிங். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ தான் வந்து 2000ல் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய லெவலில் வந்து அவங்க மார்க்கெட்டை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி உள்ளே வர ஆரம்பித்தாங்க. அதாவது ஆட்டோ பைக்கு மட்டும் ஃபினான்ஸ் கொடுத்துட்டு இருந்த நிறுவனம் 2000ல் வந்து கன்சூமர் லோன், பர்சனல் லோன், எஸ்எம்இ லோன்ஸ், கிரெடிட் கார்ட்ஸ் இதுக்கெல்லாம் வந்து லோன் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இதில் இன்றைக்கி லெவலில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து இந்தியாவில் நம்பர் 1 நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனியாக இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சம் கோடி மதிப்புள்ள கம்பெனி. ஒரு பெரிய எங்கேயுமே இல்லாத ஒரு மதிப்பு பஜாஜ் ஃபினான்ஸுக்கு இருக்குது. எல்லா இடத்துலையுமே இருக்கிறாங்க. பிஸ்னஸ் மாடல் பார்த்தோம் அப்படின்னா பணம் எப்படி சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சூமர் டியூரபிள் லோன், இஎம்ஐ. ஸோ இது வந்து கன்சூமர் டியூரபிள் லோன் வந்து இவங்க தான் இஎம்ஐக்குன்னா கிங். எல்லா கம்பெனியோட அதிகமான லோன் கொடுத்துருக்கு. லோன் புக்கு உள்ள ஒரு நிறுவனம் இவங்களுக்கு தான். டிவி, ஏசி, மொபைல், லேப்டாப், நோ காஸ்ட் இஎம்ஐ நம்ம பார்க்குறது. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இவங்க எங்கெங்கெல்லாம் போகிறாங்களோ இவங்க அதாவது அது இல்லாமல் வந்து மொபைல் பிளாட்ஃபார்மில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ், ஃப்ளிப்கார்ட், அமேசான், குரோமா, ரிலையன்ஸ் டிஜிட்டல் எல்லா வந்து கடைகளும் இருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஆன்லைன் இதுலேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆன்லைன்லேயும் வந்து இவங்க வந்து இஎம்ஐ இது வந்து அப்ரூவ் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து பர்சனல் லோன் அண்ட் லைஃப் ஸ்டைல் பர்சனல் லோனுக்கும் லைஃப் ஸ்டைல் ஃபினான்ஸுக்கும் இப்போ இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் வந்து முக்கியமாக பார்த்தோன்னா வெட்டிங் லோனுக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்க, திருமண கடன்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ட்ராவல் லோன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் மெடிக்கல் எமர்ஜென்சி லோன், ஹை இன்ட்ரெஸ்ட், அதாவது மெடிக்கல் எமர்ஜென்சி லோன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஹைலி இன்ட்ரெஸ்ட் வருது. ஸோ ஹைலி ப்ராஃபிட்டும் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எஸ்எம்இ பிஸ்னஸ் லோன்ஸ், ஸ்மால் ஷாப் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க, ஸ்மால் ட்ரேடர்ஸுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எம்எஸ்எம்இ பிஸ்னஸ் பேங்க் ரிஜெக்ட் பண்ண, அதாவது எம்எஸ்எம்இ பிஸ்னஸ்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா சின்ன நிறுவனங்களுக்கு பேங்க் வந்து உடனே போனோன்னு இப்போ கடன் தர மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் பண்ணிவிட்டு வாங்க, நீங்கள் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் போட்டுவாங்க, 3 வருஷத்துக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ். அவங்களாம் அதை எப்படி போட முடியும்? அதெல்லாம் வந்து அவங்களால செஞ்சு கொடுக்க முடியாது. சிறிய கடைகளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க பேங்கிங் இதில் செக்டரில் கேட்குற பேப்பர்ஸ் ரெடி பண்ண முடியாது. அதனால் வந்து இவங்க எம்எஸ்எம்இ லோனுக்கு வந்து போனாங்க அப்படின்னா பஜாஜ் உடனே அப்ரூவ் பண்ணி கொடுத்துருவாங்க. இதில் வந்து ரிஸ்க் அதிகம், ரிட்டர்ன்ஸ் அதிகம். ஸோ பஜாஜ் பேங்க்கில் போனோம் அப்படின்னா ஒரு 0.85%, 0.9%, அதாவது 1% கீழே வந்து அவங்க லோன் கொடுப்பாங்க. ஆனால் என்ன பஜாஜ் ஃபினான்ஸுக்கு போகும்போது 1.5% 1.5%. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ரிஸ்க்கும் அதிகம், ரிட்டர்னும் அதிகம் இங்கே. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கிரெடிட் கார்ட்ஸ் அண்ட் இஎம்ஐ கார்ட்ஸ் கொடுக்குறாங்க. பஜாஜ் இஎம்ஐ கார்ட்ஸ் வந்து இது பண்ணுறாங்க. இன்ஸ்டண்ட்டாக வந்து கிரெடிட் லிமிட் கார்ட்ஸு, ரிப்பீட்டட் கஸ்டமர் மாடல். ஒரு கஸ்டமர் பார்த்தோம் அப்படின்னா மல்டிபிள் லோன்ஸ் எடுப்பாங்க. கண்டினியூஸான இன்கம் வந்து நம்ம பஜாஜ் ஃபினான்ஸ்க்கு கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இன்சூரன்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட், ஃபிக்ஸட் டெபாசிட் அந்த இதுலேயும் வந்து இவங்க இருக்கிறாங்க. இன்சூரன்ஸில் கமிஷன் வருது. இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு தொகை வருது. பஜாஜ் வந்து எஃப்டி ரீட்டைல் மணி வந்து இது பண்ணுறாங்க. லோ காஸ்ட் ஃபண்ட்ஸு, ஹை லெண்டிங், சூப்பர் ப்ராஃபிட். இந்த இதை பொறுத்த வரைக்கும் லோ காஸ்ட் ஃபண்ட் பண்ணுறாங்க. ஹை வந்து அதாவது அதிகமான கடன் தராங்க. நல்ல ஒரு வருமானத்தை வந்து பார்த்துட்ருக்காங்க. இது அதே மாதிரி டெக்னாலஜி ப்ளஸ் டேட்டா பவர் உங்ககிட்ட வந்து கிட்டத்தட்ட 2000 இருக்கிறதுனால இந்தியாவில் இருக்க ஒரு பாதி கன்சூமரோட டேட்டா அவங்ககிட்ட இருக்கும். நீங்கள் வந்து போனீங்கன்னா ஃபேமிலி வந்து நீங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் போய் பஜாஜில் லோன் எடுத்துருப்பாங்க. அந்த லோன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே அவங்ககிட்ட இருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு பேன் கார்டு கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்க அது மாதிரி டேட்டா ப்ளஸ் இப்போ வந்து ஏஐ வந்துடுச்சு. ஸோ அது வந்து இன்னும் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸி பண்ணி கொடுத்துருக்கு. அதேமாதிரி கஸ்டமர் ஸ்பெண்டிங் பேட்டர்ன், கிரெடிட் ஹிஸ்ட்ரி, உங்களுடைய சேலரி சைக்கிள், உங்களுடைய ரீபேமெண்ட் பிஹேவியர் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்துட்டு உடனே வந்து அப்ரூவ் பண்ணிட்டு கொடுக்குறது ஒரு கம்பெனியாக வந்து எனக்கு. இந்த முறைகளை பண்ணுறதுனால வந்து அவங்க இந்த பஜாஜ் ஃபினான்ஸோட நிறுவனத்துக்கு வந்து வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம இன்வெஸ்டராக வந்து எப்படி யோசிக்கணும் அப்படின்னா பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து அடிப்படையில் ஒரு வலுவான கம்பெனி, 6 லட்சம் கோடி மதிப்புள்ள கம்பெனி. இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து பார்க்கும்போது கன்சிஸ்டண்டாக ப்ராஃபிட் க்ரோத் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸ்ட்ராங்கான பிராண்ட் நேம் இருக்குது, அசெட் லைட் மாடல் இருக்குது. ஸோ ஹியூஜ் கஸ்டமர் பேஸ் இருக்காங்க, கிராஸ் செல்லிங் கிங், லாங் டேர்ம் வெல்த் கிரியேட்டர் ஸ்டாக் இது. ஸோ முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2025 பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து ஸ்டாக்கில் வந்து போனஸ் கொடுத்தாங்க, ஸ்ப்ளிட் கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்டாக்கோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா கிட்ட இருந்தது. ஸோ இப்போ நம்ம வந்து அந்த நிறுவனத்தை வந்து பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம்.
இதில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் எடுத்த உடனே வந்து நம்ம அவங்களுடைய பிஸ்னஸ் அதாவது அவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அவங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 960 ரூபா வந்து இருக்குது. மார்க்கெட் கேபிட்டல் கிட்டத்தட்ட 6 லட்சம் கோடி, ஆனால் 5,97,000 கோடி 6 லட்சம் கோடின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஸ்டாக் PE பார்த்தீங்கன்னா 32.6 இருக்குது. ROCE பார்த்தீங்கன்னா 11.4, ப்ரைஸ் டு ஏர்னிங் பார்த்தீங்கன்னா 32.6 இருக்குது. டெப்ட் டு ஈக்விட்டி 3.85. எனக்கு லெண்டிங் தராங்க, ஸோ வெளியிலேருந்து கடன் வாங்கியிருப்பாங்க. ஆனால் இவங்களுடைய ஈக்விட்டியும் வந்து அதிகமான அளவுக்கு வந்து வெளியில் இருக்கும், வர வேண்டிய பைசாவும் வெளியில் இருக்கும். ஸோ அதனால் வந்து டெப்ட் ஈக்விட்டி வந்து பார்க்கும்போது 3.85 இது பெரிய விஷயம் நம்ம எடுத்துக்கிடக்கூடாது. அதேமாதிரி புக் வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 166 ரூபாய் இருக்குது. ROE பார்த்தோம் 19.2, ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 54.7 இருக்குது. EPS 29.5, சேல்ஸ் க்ரோத் 22.3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இன்வெஸ்டர் சைடில் பார்த்தோம் அப்படின்னா ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட 54.57, கிட்டத்தட்ட 50% மேலே ஸ்டேக் வச்சுருக்காங்க. கன்சிஸ்டண்டாகவே இருக்குது பார்த்தோம் அப்படின்னா. அதே மாதிரி FIS கிட்ட ஸ்டேக் பார்த்தோம் அப்படின்னா 22% கிட்ட இருக்குது. DIS கிட்ட பார்த்தோம் அப்படின்னா 15% கிட்ட இருக்குது. கவர்மெண்ட் கிட்ட 0.8% இருக்குது. அதே மாதிரி பப்ளிக்கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேக் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரது நீங்கள் கவனிக்கலாம். 2022 11% இருந்த பங்குகள் இப்போ வந்து 8.78% வந்து பொதுமக்கள் கிட்ட இருக்குது. ப்ராஃபிட் அண்ட் க்ரோத், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்தோம் அப்படின்னா ரெவன்யூ வந்து வருஷம் வந்து ரெவன்யூ வந்து அவங்க அதிகரிச்சுட்டு போகிறத நீங்கள் கவனிக்கலாம். 2024 54,924 கோடி சொல்லியிருக்காங்க, காமிச்சிருக்காங்க. 2025 69,709 கோடி காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னா 2024 14,450 கோடி காமிச்சிருக்காங்க. 2025 மார்ச்சில் வந்து 16,779 காமிச்சிருக்காங்க. அதேமாதிரி குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸில் நம்ம செப்டம்பர் மந்த் செப்டம்பர் எடுத்தோம் அப்படின்னா 4,948 கோடி நெட் ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க. அதே செப்டம்பர் போன வருஷம் பார்த்தீங்கன்னா 4,014 கோடி காமிச்சிருக்காங்க. ஸோ 800 கோடி ரூபா போன செப்டம்பருக்கும் இந்த செப்டம்பருக்கும் உள்ள வித்தியாசங்கள். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஈக்விட்டி கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 622 இருக்குது. இப்போ ரிசர்வில் கேஷ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி கேஷ் வச்சிருக்காங்க. இவங்களுக்கு வந்து வெளியில் கடன் வாங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 3 லட்சம் கோடி வெளியில் கடன் இருக்குது. 4 லட்சம் கோடி கடன் இருக்குது, 3 லட்சம் கோடி இருக்குது. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து டோட்டல் லைபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி இவங்க 5 லட்சம் கோடி காமிச்சிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு நிறுவனம் கூட. ஸோ அதில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது. பெரிய லெவலில் வந்து நீங்கள் க்ரோத்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வளர்ச்சி விதம் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி லெவலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபினான்ஸ் கொடுத்துக்கு நான் பேங்கிங் லெண்டிங் பிஸ்னஸில் ஒரு பெரிய ஜெயண்ட்டாக இருக்கிறாங்க பஜாஜ் ஃபினான்ஸ். ஸோ இவங்க வந்து நம்ம வந்து தாத்தாவோ அப்பாவோ 2000 வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் என்னவாக இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து தொடர்ந்து பார்க்க போகிறோம். உங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி, நீங்கள் வந்து 2000 வந்து பஜாஜ் ஃபினான்ஸில் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் 10,000 பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இப்போ வந்து 2025 உங்களுக்கு வந்து என்ன அமௌண்ட் கையில் கிடைக்கும் அப்படின்றது ஒரு பேப்பர் பேனர் இடத்துல உங்களுக்கான அதுக்கான விட எழுதி வச்சுக்கோங்க. இந்த இப்போ பார்க்க போகிற காணொலி சட்ட நேரத்தில் நீங்கள் அதுக்கான விடையை வந்து தெரிஞ்சுக்கிட போகிறீங்க. 2000 ஒரு 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க பஜாஜ் ஃபினான்ஸில். இப்போ வந்து உங்களுக்கு என்ன வருமானம் வரும்னு நீங்கள் கணிச்சுக்கோங்க. கணிச்சு ஒரு சின்ன பேப்பரில் வந்து அந்த அமௌண்ட்டை எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் எழுதி வச்சுக்கிற அமௌண்ட்டும் நம்ம வந்து காணொலியில் காமிக்க போகிற அமௌண்ட்டும் ஒன்றா இருக்கா அப்படின்றத வந்து கெஸ் பண்ணுங்கள், பார்க்கலாம். ஆல்ரெடி உங்களுக்கு வந்து பஜாஜ் ஃபினான்ஸில் நிறுவனத்தை பற்றி தெரியும். அதில் வந்து நிறுவனம் போனஸ் கொடுத்துருக்காங்க. 2016 போனஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்பிளிட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 2025 பார்த்தோம் அப்படின்னா 1க்கு 4 போனஸ் கொடுத்தாங்க. அப்புறம் வந்து அதில் வந்து 2 ரூபா ஃபீஸ் வேலையை 1 ரூபா ஃபீஸ் வேலையை ஸ்பிளிட் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் போக வந்து இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட், அதாவது 2025 அவங்களுடைய ஷேர் வேலையை பார்த்தீங்கன்னா 9,000 10,000 இருந்தது. அப்போ வந்து 1க்கு 4 போனஸ் கொடுத்தாங்க. அதில் வந்து ஷேர் ஸ்பிளிட் பண்ணாங்க. கடைசியாக பண்ண அந்த ஷேர் ஸ்பிளிட் பிறகு ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆன பிறகு பார்த்தோம் அப்படின்னா 2000 33 பைசாவாக இருந்திருக்கு பஜாஜ் ஃபினான்ஸோட ஷேரோட வேல்யூ. அன்றைக்கி நீங்கள் 10,000 இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளோ ஷேர்ஸ் வரும் அப்படின்றத கணக்கு பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஆரம்ப காலம் இருந்து 1 நம்ம 2000 கணக்கு எடுத்துருக்குறோம் பஜாஜ் ஃபினான்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா. ஸோ அதே மாதிரி இப்போ அந்த 2000 2001 2002 பார்க்கும்போது அந்த ஷேரோட வேல்யூ வந்து பெரிய லெவலில் ஏரில் 1 ரூபா 2 ரூபாக்குள்ளே தான் இருந்திருக்கு. ஸோ 2005 பார்த்தோம் அப்படின்னா நம்ம இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேல்யூ. நான் காமிச்சது வந்து இப்போ வந்து 960 ரூபா இருக்கு இல்லையா, அந்த 960 ரூபா அட்ஜஸ்ட்மெண்ட்டான பைசா. இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2025 அதில் பார்த்தீங்கன்னா போனஸ் கொடுக்குறதுக்கு முன்னாடி இந்த இதே பங்குகள் 10,000 கிட்டே இருந்தது. அப்போ 10,000 இருந்ததுன்னா அங்கே கீழே வந்து உங்களுக்கு வந்து அங்கே அப்போ என்ன ப்ரைஸ் இருந்திருக்கும் அப்படின்றது நீங்கள் யோசிச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டான ஒரு வேல்யூ, இந்த வேல்யூஷன் வந்து கொடுத்துருக்கோம். இதனுடைய டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா யாகு ஃபினான்ஸில் இருக்குது, investing.comல இருக்குது. நீங்களும் போய் பார்க்கலாம். நான் வந்து எடுத்துருக்கேன் investing.comல வந்து இந்த டேட்டா எடுத்துருக்கிறேன்.
நீங்களும் போய் இந்த டேட்டாவை முழுசாக பார்க்கணும் அப்படின்னா investingdata.com போய் நீங்கள் வாரத்துக்கான எடுத்து பார்க்கலாம், மாதத்துக்கான எடுத்து பார்க்கலாம், ஒரு நாளுக்கான டேட்டா கூட அங்கே அவங்க அந்த சைட்டில் இருக்குது. ஸோ இது வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மாதத்துக்கான, அதாவது 2000 2025 ஒரு மாதத்துக்கு வேல்யூஷனை பற்றி நடத்துகிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா 2004 க்ளோசிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ₹1.15 இருந்திருக்கு. அது 2005 ஆரம்பத்தில் ₹1.20 இருந்திருக்கு. அந்த அதே பங்குகள் 2035 நம்ம வாங்கின பங்குகள் 2005 வரைக்கும் ₹1.20 இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அப்படியே ட்ரைவ் ஆகுது. ஒரு 2008 2009 அப்படின்னு பார்க்கும்போது 2008 திரும்ப வந்து ஷேரோட ப்ரைஸ் குறைஞ்சி இங்கே பார்த்தீங்கன்னா 88 பைசாக்கு வந்திருக்கு. 2008 1/12/2008 62 பைசாக்கு இருந்திருக்கு. ஸோ மாறுதலுக்கு உட்பட்ட விலைகள் தானே. ஸோ அதுக்கு பிறகு வந்து கன்சிஸ்டண்டான லெவலுக்கு இந்த 2009 பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஷேரோட ப்ரைஸில் வந்து கன்சிஸ்டண்டான க்ரோத் இருக்குது, நம்மளால் பார்க்க முடியுது. கண்டினியூஸான க்ரோத். அதே மாதிரி ₹4 இருந்திருக்கு, ₹6 இருந்திருக்கு. 2010-12 வாக்கில் பார்த்தீங்கன்னா ₹8 இருந்திருக்கு. ஸோ 2014 2015 2016 வாக்கில் பார்த்தோம் அப்படின்னா 1/1/2016 இந்த ஷேரோட வேல்யூ ₹59 இருந்திருக்கு. பஜாஜ் ஃபைனான்ஸோட ஷேர் வேல்யூ ₹59 இருந்திருக்கு. இப்போ நம்ம ₹950 பார்க்குற வேல்யூ வந்து இந்த வேல்யூ வந்து ₹59 இருந்து 2016 இருந்திருக்கு. இப்போ நம்ம அடுத்த 10 வருஷத்தில் ₹950 இருக்குது. இது வந்து நம்ம வந்து போனஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 10ஆல் போட்டு ₹590 இருந்திருக்கும். ஸோ அது அப்படியே டபுளாக அது மாதிரி கணக்கு தான் வரும் உங்களுக்கு. ஸோ இது வந்து நம்ம வந்து ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டான ஒரு ரேட் இது. அதுக்கு அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2020 கோவிட் டைமில் பார்த்தோம் அப்படின்னா 2020 கோவிட் டைமில் பார்த்தீங்கன்னா ₹436 இருந்திருக்கு. நல்ல ஒரு ப்ரைஸ் ஹைக் இருந்திருக்கு. கோவிடுக்கு வந்து நம்ம அப்போ மார்க்கெட் இறங்கின டைமில் பார்த்தீங்கன்னா ₹440 இருந்து பங்குகள் ₹220 வந்துருக்கு. நல்லா கவனிங்க. 436 446 இருந்த பங்குகள் வந்து கோவிட் டைமில் கிட்டத்தட்ட ஒரு 20-25% வந்து மார்க்கெட் வந்து விழுந்தது. அந்த டைமில் ₹445 இருந்து அப்படியே 50% வந்து மார்க்கெட்டில் வந்து விழுந்திருக்கு. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ₹221 231 1/5/2020 பார்த்தீங்கன்னா ₹195 கூட வந்திருக்கு. ஸோ அதுக்கு பிறகு வந்து கன்சிஸ்டண்டான க்ரோத் இருந்திருக்கு. அதுக்கு 190 282 324 348 327 330 அந்த மாதிரி ஷேர் ப்ரைஸ் மாதிரி இருக்குது. 2021 பார்க்கும்போது ₹544 இருக்குது. 2021 மிட் ஆஃப் இதுலேயே கிட்டத்தட்ட அப்படியே ஒன்றரை வருஷத்தை ஒரு வருஷம் தாங்க நம்ம பார்க்கலாம். ஒரு வருஷத்தில் அப்படியே டபுள் த அமௌண்ட்டாக மாறி இருக்குது. இங்கே நீங்கள் ஒரு ₹195 2020 வாங்கியிருந்தீங்கன்னா கூட இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்படியே ₹600 வந்துருச்சு இங்கே ரேட்டு. அதுக்கடுத்து அப்படியே கன்சிஸ்டண்டான க்ரோத் பார்க்குறீங்க. 621 751 765 699. ஸோ இதெல்லாம் வந்து கன்சிஸ்டண்டான க்ரோத். 2024 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ₹648 இருந்திருக்கு. ₹730 இருந்திருக்கு. 2024 ₹685 ப்ரைஸ் இருந்திருக்கு பஜாஜ் ஃபைனான்ஸோட ஷேரோட வேல்யூ. ஸோ 2025 ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா ₹787 இருந்திருக்கு. ஸோ அதுலேருந்து அப்படியே ட்ரைவ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு ₹1037 வந்து 2011-11 ₹1037 இருக்குது. இதில் வந்து ₹969 இப்போ வந்து லாஸ்ட் க்ளோசிங் பார்த்தோம்னா ₹960 இருக்குது. ஸோ நம்ம போன 2024 கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மார்க்கெட்டில் சின்னதாக ஒரு 10% கிட்ட சரிந்தது மார்க்கெட்டு. அப்போ அந்த டைமில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா ₹710 720 769 இருந்திருக்கு. அங்கேருந்து ஒரு 10% தான் குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த செப்டம்பர் அக்டோபரில் வந்து மார்க்கெட் வந்து சின்ன லெவலில் இறங்க ஆரம்பிச்சது. ₹769 அந்த பங்குகள் ₹688 656 வரைக்கும் வந்திருக்கு. அதுக்கு திரும்ப வந்து ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ₹656 வரைக்கும் வந்திருக்கு அந்த இறக்கத்தில். அதுக்கு பிறகு 681 787 851 அப்படின்ட்டு மேலே இறங்கிய பங்குகள் மேலே ஏற ஆரம்பிச்சிருக்கு. இன்றைக்கி வந்து 1/1/2026 கணக்குப்படி ₹969 இருந்திருக்கு. நேற்று நம்ம கணக்குப்படி, அதாவது நம்ம 6ஆம் தேதிக்கு நம்ம கணக்குப்படி ₹960 வந்து மார்க்கெட் ப்ரைஸ் இருக்குது. நம்ம அந்த இதுக்கான ப்ரைஸ் வேல்யூ என்ன போட்டிருக்கோம்னா நம்ம கணக்குப்படி நம்ம ₹950 போட்டிருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த பங்குகளோட ப்ரைஸ் பார்த்தோம் எப்படியெல்லாம் ஏறி இருக்குது அப்படின்றது வந்து 2000 2025 காலகட்டம் வரைக்கும் நம்ம இந்த ப்ரைஸோட ஏற்ற இறக்கங்களை உங்களுக்கு நான் காமிச்சிருக்கிறேன். இப்போ அதுக்கு அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த கம்பெனி என்னென்ன கொடுத்துருக்காங்க, போனஸ் என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்ப்ளிட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2000 ஒரு 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ 35 இயர்ஸ் நம்ம கணக்கு பண்ணோம் இல்லையா. அந்த 35 இயர்ஸ் கணக்குப்படி பார்த்தீங்கன்னா பங்குகள் அப்படின்னு உங்களுக்கு வந்து 28,571 பங்குகள் உங்கள் கைக்கு வந்திருக்கும். ஸோ நீங்கள் 2000 10,000 வந்து பஜாஜ் ஃபைனான்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 10,000 வந்து உங்களுக்கு பங்குகள் மட்டும் 28,571 பங்குகள் கையில் வந்திருக்கும். 2014 ஸோ 2000 வாங்கின பிறகு உங்களுக்கு ப்ரைஸ் மட்டும்தான் வந்து ஏர்னிங்ஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்லாம் அதிகமாக கிடைக்கும். அந்த நிறுவனம் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து 15 வருஷமாக நீங்கள் வந்து இந்த கம்பெனியோட
பங்குகள் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு ஒரு பலன் தரணும் அப்படின்னு 2016 நீங்கள் வச்சுருக்க பங்குகளுக்கு ஒரு பங்கு வச்சுருந்தா ஒரு பங்கு வந்து எக்ஸ்ட்ரா போனஸ் கொடுத்துருக்காங்க. அப்படி போனஸ் கொடுக்கும்போது 28,570 பங்குகள் உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா அதுக்கு அப்படியே ஒரு 1+1+ போனஸ் அப்படின்னு 28,570 பங்குகள் உங்களுக்கு போனஸ் அந்த நிறுவனம் உங்களுக்கு கொடுக்குது. அப்போ பார்த்தோம் அப்படின்னா 2016 வாக்கில் 57,142 பங்குகள் உங்ககிட்ட இருக்குது. அது இல்லாமல் என்ன பண்ணுங்க, அந்த 10 ரூபா ஃபேஸ் வேல்யூ இருக்கு இல்லையா, அந்த 10 ரூபா ஃபேஸ் வேல்யூ வந்து அந்த டைமில் வந்து ப்ரைஸோட விலை அதிகமாக இருக்குன்னா அது இப்போ 10 ரூபா ஃபேஸ் வேல்யூ 2 ரூபா ஃபேஸ் வேல்யூ ஆகிறாங்க. ஒரு பங்குக்கு ஒரு பங்கு வந்து 5 பங்கு மாறிடும். உங்கள்கிட்ட வந்து இப்போ 100 பங்குகள் இருக்குது அப்படின்னா இப்படி பிரிக்கும் போது 500 பங்குகள் மாறிடும். அப்படி மாறிய பங்குகள் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட நீங்கள் வந்து அந்த நிறுவனத்தோட இப்போ 10+, அதாவது 10 ரூபா ஃபேஸ் வேல்யூ 5 ரூபா பார்க்கும்போது 1,14,000 பங்குகள் உங்களுக்கு வந்து கையில் கிடைக்குது. மொத்தம் டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 2,85,710 பங்குகள் உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 2025 வாக்கில் நீங்கள் வந்து 2014 அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு அந்த பங்குகள் நீங்கள் வச்சிருக்கும் போது 2025 வாக்கில் திரும்ப வந்து அந்த நிறுவனம் வந்து ஒரு பங்குக்கு 4 பங்கு போனஸ் கொடுக்குறாங்க. 2,85,710 பங்குகள் உங்கள்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. அந்த பங்குகளுக்கு 2,85,710 பங்குகளுக்கு திரும்ப ஒரு 4 பங்குகள் போனஸ் தராங்க. ஒரு பங்குக்கு 4 பங்கு போனஸ் கொடுக்குறாங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து உங்கள்கிட்ட வர பங்குகள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 11,42,840 பங்குகள் ஆகுது. அந்த போனஸ் கொடுக்கவும் உங்ககிட்ட இருக்கிற பங்குகள் 11,42,840 பங்குகள் ஆகுது. அது இல்லாமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ 2 ரூபா ஃபேஸ் வேல்யூ இருக்கிறத வந்து திரும்ப வந்து ப்ரைஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னால அந்த 2 ரூபா ஃபேஸ் வேல்யூ 1 ரூபா ஃபேஸ் வேல்யூ ஆகுறாங்க. அப்போ அப்படி பிரிக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா அந்த 11,42,840 பங்குகள் கூட திரும்ப அந்த 2 ரூபா ஃபேஸ் வேல்யூ ஒரு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 11,42,800 பங்குகள்லாம் வந்து நமக்கு வருது. டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 22,85,680 பங்குகள் வந்து நமக்கு வந்து டோட்டலாக நம்மகிட்ட வந்து இந்த டைமில் நம்மகிட்ட பங்குகளாக இருக்கும். 22,85,680 பங்குகள் உங்ககிட்ட போனஸ் ப்ளஸ் ஸ்பிளிட்டு இதெல்லாம் கொடுத்ததுனால உங்ககிட்ட இத்தனை பங்குகள் இருக்கும். அதை வந்து நம்ம என்ன பண்ணோம், 960 ரூபா இன்றைக்கி மார்க்கெட் வேல்யூ இருக்குது, நம்ம வந்து 950 ரூபா போட்டிருக்கோம். ஸோ 950 ரூபா இன்றைக்கி வேல்யூ போட்டு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 217,13,96,000 ரூபா நமக்கு வந்து இன்றைக்கி வந்து அசட்டாக வந்து நம்மக்கிட்ட கையில் வந்து இருக்கும். ஸோ இது வந்து எவ்வளோ பெரிய அசட் பாருங்கள். நீங்கள் வந்து ஒரு இடமோ லேண்டோ கோல்டோ வாங்கியிருந்தால் கூட இவ்வளோ பெரிய அப்ரிஷியேட் பண்ணி கொடுத்துருக்க வாய்ப்பே கிடையாது. அப்படி 25 இயர்ஸ் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த வேல்யூஷன் பாருங்க 2,217,13,96,000 ரூபா வந்து இன்றைக்கி வேல்யூஷன் இருக்குது. நீங்கள் இந்த டோட்டலாக வந்து அவங்க அந்த பஜாஜ் நிறுவனத்தை நீங்கள் பண்ண வேலை என்னது, 10,000 பங்குகள் மட்டும்தான் வாங்கியிருக்கீங்க. 10,000 பங்குகள் வாங்கின பிறகு பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி டோட்டல் வேல்யூஷன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அது வந்து நான் உங்களுக்கு அமௌண்ட் போட்டு காமிக்கிறேன், நல்ல பெருசு போல் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த வேல்யூக்கு உங்களுக்கு வந்து பங்குகள் வந்து இருக்கும் கிட்டத்தட்ட நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த வந்து உங்களுக்கு போல் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ பெருசாக. ஸோ 22,85,680 பங்குகளுக்கு 950 ரூபா மணிக்கு நான் இன்னைக்கு ப்ரைஸ் வேல்யூ போட்டோம் அப்படின்னா 25 வருஷத்தில் அந்த பஜாஜ் நிறுவனத்தோட பங்களிப்பு உங்களுக்கு வந்து 217,13,96,000 ரூபா இன்றைக்கி மார்க்கெட் வேல்யூ உங்கள்கிட்ட கையில் இருக்கும். இத்தனை பங்குகளுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். நீங்கள் இன்றைக்கி விற்றீங்கன்னா ஒரு 217 கோடி உங்களுக்கு வந்து அசட்டாக கையில் இருக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து என்னென்ன பண்ணலாம், நீங்கள் அப்படி இல்லை அப்படின்னா கூட இதில் ஒரு பாதி பார்ட் ஆஃப் பங்குகள் வச்சு விற்றா கூட நீங்கள் வந்து என்னெல்லாம் அனுபவிக்கணுமோ அதெல்லாம் உங்களால் அனுபவிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து சின்ன வயசில் வந்து நீங்கள் வந்து பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஒரு பெரிய பலன். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கூட வந்து நீங்கள் வந்து ட்ராவல் ஆகணும். முதல்ல நீங்கள் வந்து நீ பஜாஜ் நிறுவனத்தோட பங்குகள் நம்ம 2000 வாங்கிட்டு 2010 விற்றுருந்தோம் அப்படின்னா ஒரு 215 280 ரூபா வந்திருக்கு அப்படின்னு விற்றுருந்தோம் அப்படின்னா அன்றைக்கி வந்து உங்களுக்கு 2014 கொடுத்த போனஸ் கிடச்சிருக்காது, 2025 கொடுத்த போனஸ் கிடச்சிருக்காது. ஒரு நிறுவனம் போனஸோ ஸ்ப்ளிட்டாக கொடுக்கணும் அப்படின்னா அந்த பங்குகள் உங்கள்கிட்ட இருக்கணும். அந்த பங்குகள் உங்கள் கூட ட்ராவல் ஆனால் மட்டும்தான் கிடைக்கும். அதுக்குன்னு ஒரு டேட் கொடுப்பாங்க, ரெக்கார்ட் டேட் கொடுப்பாங்க. அந்த ரெக்கார்ட் டேட் அன்றைக்கி உங்கள்கிட்ட போனது அந்த பங்குகள் இருக்கணும். ஸோ அப்படிலாம் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து இந்த மதிப்புள்ள பங்குகள் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருந்திருக்கும். ஸோ அதனால தான் வந்து எப்பயுமே வந்து மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் கூட ஒரு பங்கு இருந்ததுன்னா பங்குகள் கூட நம்ம ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். காரணம் அடிக்கடி நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும், இல்லை என்னோடய வாட்ஸ்அப் குரூப்ஸில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். நீங்கள் எப்பயுமே ஒரு பங்குகள் வாங்கினா சில ஹோல்டிங்ஸில் வச்சுருங்க, பங்குகள் ட்ராவல் பண்ணுங்கள். அந்த பங்குகள் கூட நீங்கள் வந்து உங்கள் லைஃப் கூட அந்த பங்குகளும் ட்ராவல் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி நான் வந்து அடிக்கடி பேசுவேன். அப்போ தான் நீங்கள் இந்த பல நிறுவனங்கள் இருக்கிறது மாதிரி நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அடுத்தடுத்து நம்ம அடுத்தடுத்த வர வாரங்களில் ஒரு நிறுவனமாக பார்க்க போகிறோம். இந்த வாரத்தில் நம்ம பஜாஜ் ஃபினான்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். அடுத்த வாரத்தில் இன்னொரு பங்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம அதே மாதிரி போர்ட்ஃபோலியோவுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா
போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது கூட ட்ராவல் ஆகிறதுக்கு சில பங்குகள் கண்டிப்பாக உங்ககிட்ட இருந்தால் மட்டும்தான் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் பெரிய லெவலில் வந்து போர்ட்ஃபோலியோ பில்ட் ஆகும். நம்ம வந்து அடிக்கடி வாங்கி விற்றாவோ ட்ரேட் பண்ணாலோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பெரிய லெவலில் வந்து க்ரோத் இருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் எப்பயுமே நீங்கள் ஒரு பங்குகள் வாங்கினீங்க அப்படின்னா அந்த பங்குகளை ட்ராவல் ஆக கற்றுக்கோங்க. உங்கள் லைஃப் கூட அந்த பங்குகளும் ட்ராவல் ஆகட்டும். இப்போ நம்ம இடம் வாங்குறோம், இடத்த வந்து உடனே போய் பார்த்துட்டு உடனே விற்கிறது கிடையாது. அதேமாதிரி கோல்டு வாங்குறோம், கோல்டு அன்றைக்கி வாங்கிட்ட உடனே நம்ம வந்து நாளைக்கு போய் விற்கிறோமா, அதுவும் கிடையாது. இது நம்ம வந்து இதை மட்டும்தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா வாங்கின உடனே வந்து நம்ம விற்றுட்டு வெளியில் வந்துடுவோம். பஜாஜ் ஃபினான்ஸோட ரிஸ்க் என்ன அப்படின்றத பார்த்தோன்னா எக்கனாமிக்ஸ் வந்து ஸ்லோ டவுன் ஆனால் அதோட வருமானம் குறையலாம், இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆனால் அதோட வருமானம் குறையலாம், ரிலேஷன் ரிஸ்க் ப்ளஸ் ஸ்டில் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் இந்தியா, நல்ல ஒரு மேனேஜ்மெண்ட் ஒரு கம்பெனி. பஜாஜ் ஃபினான்ஸ் ஒரு லோன் கம்பெனி மட்டும் இல்லை, இது ஒரு மணி மேக்கிங் மிஷின். கஸ்டமர் டேட்டா, டெக்னாலஜி, ரிப்பீட் பிஸ்னஸ், இதுதான் இந்த கம்பெனியோட ரியல் ஸ்ட்ரென்த். ஸோ தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் அடுத்து வந்து நீங்கள் எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் அது கூட நீங்கள் ட்ராவலாக கற்றுக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.